நான்சி, என்னால பண்ணவே முடியாது. லெவின், முதல்ல பொறுமையா கேளு ப்ளீஸ். அவன் என்ன திரும்ப திரும்ப மேம் கிட்ட போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான் தெரியுமா? இதுல அவனை மன்னிச்சு நான் அவன்கிட்ட சிரிச்சு பேசி இல்ல என்னால பண்ண முடியாது. லெவின், நீ அவன் மேல கோவமா இருக்கிறது உன் உடம்புக்கும் மனசுக்கும் தான் கெடுதல். இல்ல லான்சி, உனக்கு தெரியல லான்சி. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். லான்சி என்ன என் ஃப்ரெண்ட மன்னிக்க சொல்றான், அது செஞ்சு ஆகணுமா என்ன? மன்னிச்சே ஆகணுமா இல்லையா, அதான் உன் கேள்வி. ஆமா தாத்தா. மன்னிக்காம விட்டா என்ன ஆகும்? இப்ப நண்பர்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் 2 பேரும் இனிமே ஆவீங்க, அதுதான் மிஞ்சும். இப்ப நான் பைபிள்ல இருந்து ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. மத்தேயு நற்செய்தியில ஒரு ஸ்டோரி வரும். ஒருத்த கோயிலுக்கு காணிக்கை ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னால வர்றான். அப்போ அவன் கடவுள் அவன்கிட்ட என்ன சொல்றாரு, ஸ்டாப், உன்னுடைய காணிக்கை இங்கேயே வச்சுட்டு முதல்ல வெளியில போய் யாருக்கு உண்மையில வருத்தமா இருக்கோ அவங்களோட சமரசம் பண்ணிக்கிட்டு அப்புறம் உன்னுடைய காணிக்கையை செலுத்து அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அப்படின்னா என்ன, நாம சாமி கும்பிடணும்னு சொன்னாலேயே, கடவுள்கிட்ட ஜெபிக்கணும்னு சொன்னாலேயே, கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், சிம்பிளா சொன்னா கிறிஸ்தவ பிள்ளைங்களா வாழணும்னு சொன்னாலேயே என்ன செய்யணும், எல்லாரையும் மன்னிக்கணும் தாத்தா. முக்கியமா விரோதிகளை பகைவரை மன்னிக்கணும். அப்போ மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா, நமது கடவுள் மன்னிக்கும் கடவுள். கிறிஸ்துவ நம்ம வாழ்க்கையினுடைய உச்சமே என்ன, மன்னிப்பு. இயேசு சிலுவையில் என்ன சொன்னாரு, தந்தையே இவர்களை மன்னியும். அதே போலதான் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு என்னதான் பண்ணியிருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் அவனோட நண்பனா இருப்பேன், அவன் செய்ததை தான் நான் மன்னிக்கிறேன். அதனால மன்னிப்பது மிக மிக அவசியம். இந்த மன்னிப்புக்கு தவச காலம் நம்ம தூண்டுகிறது, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நமக்கு தூண்டுதல் கொடுக்குறது. முயற்சி செய்வீங்களா? செய்வோம் தாத்தா. God bless you children.